திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு தாய் யார், தமக்கை யார் என்பதை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் ஒரு கேள்விக்கிணை தொடுக்கின்றார். ஏதவன் ஊர் ஏதவன் வேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் என்று கேட்கின்றார். அதற்கு அவரே 2-3 இடங்களிலே பதிலை சொல்கின்றார். ஏதவன் அவருடைய ஊர் எது என்றால் திருத்த சாங்கத்திலே உத்திரகோச மங்கை ஊர் என்று கூறுகின்றார். அவருடைய பேர் என்று சிவபெருமானுடைய பேர் என்று கூறும் பொழுது திருத்தெல்லேலம் பதிகத்திலே கூறுகின்றார். ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று கூறுகின்றார். அவருக்கு மகன் யார் என்றால் குமரன் தன் தாதைக்கே உந்தீவர என்று திருவாசகத்திலே கூறுகின்றார். ஆனால் அவனுக்கு தமக்கை யார் என்பதை மாணிக்கவாசகர் புராணத்தை எழுதிய கடவுள் மாமுனிவர் திருவாதவூர் அடிகள் புராணத்திலே கூறுகின்றார். மண் சுமந்த சருக்கம் என்ற இடத்திலே பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் வரலாற்றிலே சொல்கின்றார். வந்தி என்ற பாட்டி இவருக்கு தமக்கை என்று கூறுகிறார். கரையை அடைக்கும் பொழுது அந்த வந்தி பாட்டி சிவபெருமானை, தம்பி இந்த கரையை அடையப்பா என்று கூறுகிறார். அந்த பாடல் மெய்த்தவம் புரிவாதம்மின் விழுப்பமிக்குடைய வண்ணை இத்தடம் கரையை வல்லே எம்பீனி அடையப்பா என்று 36வது பாடலே கூறுகின்றார். அதனை டிஸ்கிரிப்ஷனில் கூட போட்டிருக்கிறேன், பாருங்க. அடுத்தது சிவபெருமானுடைய தாய் யார் என்பதை இப்பொழுது நாம் சிந்திப்போம். காரைக்கால் அம்மையார் திருக்கைலாயத்திற்கு தலைகீழாக எலும்புக்கூடாக நடந்து போய் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது பார்வதியானவர் கேட்கின்றார், இப்படி வருகிறாரே இவர் யார் என்று கேட்கும் பொழுது சிவபெருமான் கூறுகின்றார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகால் உமையே என்று, இவள்தான் நம்மை பேணும் அம்மை என்று கூறுகின்றார். ஆக சிவபெருமானுக்கு தமக்கை வந்தி என்ற பாட்டி, தாய் காரைக்கால் அம்மையார் என்பதை புராணங்களிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம். அடுத்து நாம் வரும் காலங்களில் இன்னும் பல சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.